சென்னை எழும்பூர் கண்ணப்பர் திடலில் 22 ஆண்டுகளாக வீடின்றி தவித்த 114 குடும்பங்களுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்த தமிழ்நாடு அரசுக்கு பயனாளிகள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துள்ளனர். சென்னை ரிப்பன் மாளிகை அருகில் பல ஆண்டுகளாக வசித்து வந்த குடும்பங்கள் கடந்த 2002ஆம் ஆண்டு நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்காக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் சென்னை மாநகராட்சியின் ராயபுரம் மண்டலம் வார்டு 58க்குட்பட்ட கண்ணப்பர் திடலில் வீடற்றோருக்கான காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டனர். 22 ஆண்டுகளாக சொந்த வீடின்றி தவித்து வந்த 114 குடும்பங்களுக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலக்கொத்தளம் திட்ட பகுதியில் குடியிருப்புகளுக்கான ஆணைகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். குடியிருப்பு ஆணைகளை பெற்ற மக்கள் தங்கள் சொந்த வீடு கனவு நனவானதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். இன்னைக்குதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு 3 கிலோமீட்டருக்குள்ள தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு இடம் வாங்க முடியாது எங்களாலலாம். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சொந்த வீடு ஒரு அங்கீகாரம் கட்டிக்குது. நாங்களே ஒரு இந்திய குடிமகன்ன்றதுக்கு இதுதான் ஆதாரம். இனி சாலை ஓர பிள்ளைங்கன்னு சொல்ல மாட்டாங்க, வேலை இடத்துல போய் கேட்கும் போது ரோட்டில் இருக்கவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எங்களை யாரும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. எங்களுடைய கண்ணீருக்கு இந்த சான்றிதழ் தான் வெற்றியாக இருக்குது. இதுதான் என் வீட்டுக்காரோடைய இருட்டு என் பிள்ளையோடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக மாறுது. என் வீட்டுக்கார் பட்ட கஷ்டம், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளையோடைய வாழ்க்கையில் இனி வராதபடி தமிழக முதலமைச்சருக்கு மனமாற நன்றி. இது மட்டுமல்லாமல் பயனாளி பங்கு தொகையாக ஒவ்வொரு வீட்டிற்கும் 4,27,000 ரூபாயை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திற்கு செலுத்த வேண்டும் என கூறப்பட்டதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையும் ஏற்கப்பட்டுள்ளது. அதன்படி மொத்த தொகையில் 2 பங்கு தொகையான 2,84,000 ரூபாயை சென்னை மாநகராட்சியே செலுத்தியுள்ளது. மீதமுள்ள 1,43,033 ரூபாயை மட்டும் பயனாளிகள் தவணை முறையில் செலுத்தினால் போதும் என கூறப்பட்டுள்ளது. நாங்கள் எவ்வளோ மழையில் காற்றுல கஷ்டப்பட்டோம் ரொம்ப, என் பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கின்னு. ஆனால் ஒரு வேளை சாப்பாடுக்கு ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுவோம். ஒரு நாளுக்கு ஒரு வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். நாங்கள் ஒரு வேளை சோத்துக்கே ரொம்ப நாங்கள் ஒரு இடத்துல போயிட்டு கேட்கறதுக்கே ரொம்ப, ஒரு வீட்டு வேலைக்கு போனாலே அங்கே வீட்டு ஹவுஸ் ஓனருக்கா கத்துவாங்க. நாங்கள் வீட்டு வாடகை கட்ட முடியுமா, இல்லை ஒரு இது பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியும். இந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்க முடியும். இவ்வளோண்டு சின்ன வீட்டில் வந்து ஒரு 5 பிள்ளைங்களை, நானே என்னோட 3 பிள்ளைங்க எங்கள் வீட்டு ஒரு சின்ன வீட்டில் வந்து எங்களால் அவ்வளோ படுக்க முடியாது. நாங்களும் முட்டி போட்டு ஓரமாக தான் சுண்டின்னு படுவோம். ஆனால் இன்னைக்கு தான் எங்கள் ஐயா புண்ணியத்தில் எங்களுக்கு ஒரு வீடு கிடைக்குது. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். என் பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷப்படுது. 22 ஆண்டுகளாக முகவரியின்றி இன்னல்பட்டு வந்த மக்களுக்கு சொந்த வீடுகள் வழங்கி வாழ்வில் ஒளியேற்றி வைத்துள்ளது திமுக அரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.